இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நாம் படிக்க இருக்கிற தலைப்பு மாணிக்க கற்களில் மானிட நாமங்கள் என்ற தலைப்பில் படிக்க இருக்கிறோம். ஹியூமன் நேம்ஸ் இன் ஹெவன்லி ஸ்டோன்ஸ். ஹியூமன் நேம்ஸ் இன் ஹெவன்லி ஸ்டோன்ஸ். ஏன் ஹெவன்லி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த கற்களை, இந்த மாணிக்க கற்களை மனுஷனால் என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. ஏற்கனவே ஒரு பிரசங்கம் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல எனக்கு. இயேசுவின் ரத்தினங்கள்னு படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஜீசஸ் ஜுவல்ஸ் அப்படின்னு படித்தோம். அதில் சில பாடங்கள்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாணிக்க கற்களை ஏதோ கெமிக்கல் லேபில் ஆய்வு கூடத்தில் உருவாக்க முடியாது. ஆகவே அதனால தான் இது ஹெவன்லி ஸ்டோன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். யாத்திராம 28ஆம் அதிகாரம் 9-12 வரை நம்முடைய கவனத்துக்குரிய வேத பகுதி வாசிப்போம் திரும்பவும். பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே, ரூபன், சிமியோன், லேவி, யூதா அப்படின்னு அந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறுக்கல்லிலும் இருக்க வேண்டும். வசனங்கள் 11-12. ரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக. மண்ணான மனிதர்கள் அவர்கள் பேரை ஆண்டவர் ரத்தினங்களில் எழுதி எதில் பதிக்க சொல்கிறாரு? பொன் குவளைகளில் பதிக்க சொல்லுகிறார். ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆசரிப்பு கூடாரம் மகிமையானது, ஒளி பிரகாசம் நிறைந்தது. மகிமையின் மேகம் அந்த கூடாரத்தின் மேலேயே தங்கும். அப்படித்தானே படிச்சிருக்கிறோம். ஷெகினா மகிமை உள்ளுக்குள்ளே மகாபரிசுத்தலத்தில் கிருபாசனத்தின் மேல் தங்கும். பார்த்தீங்களா? அப்போ எங்கே பார்த்தாலும் ஜொலிக்கும். அதற்கும் மேலாக பார்த்தால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எதில் பொருட்கள்லாம் செய்யப்பட்டிருக்குமா? பொன், வெள்ளி, வெண்கலம், சரிதானே? இப்படி தான் எல்லா பொருட்களும் செய்யப்பட்டிருக்கும். அந்த வரிசையில் ரத்தின கற்களும் இடம் பெறுகின்றன. ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ். விலையேற பெற்ற மாணிக்க கற்களில் பாவ மனிதர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டு பொன் குவளைகளில் பதிக்கப்பட்டிருந்தன. எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? பைபிள் நம்மை சொல்லுகிறது, நம்மை மண்பாண்டங்கள்னு சொல்லுது, அப்படி தானே? 2 கொரிந்தியர் 4:7 வாசிக்கிறோம். மண்பாண்டங்கள் நம்ம எல்லாருமே. இந்த மண்பாண்டங்கள் நம்முடைய பெயர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் பெயர்கள், அந்த 12 கோத்திரம் எங்கே எழுதப்பட்டிருந்துச்சா? ரத்தின கற்களை எழுதி பொன் குவளைகளில் பதிக்கப்பட்டிருந்தன. அன்பானவர்களை, பாவியான மனிதர்களுக்கு, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த நாளில் கேள்வி பதில் முறையில் ஆவிக்குரிய பாடங்களை படிக்கலாமா? கொஸ்டின் ஆன்சர்ஸ் மெத்தடில் படிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்கு நமக்கு நன்றி. நீர் எவ்வளோ ஆச்சரியமான தேவன், எங்களுக்கு அற்புதமான வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எங்கள் கவனங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நேராக, வசனத்திற்கு நேராக இருக்க உதவி செய்யும். ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே மெல்லிய சத்தத்தினால் பேசும்படி ஆண்டவரே நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதல் கேள்வி, எத்தனை விதமான இரத்தின கற்களை பழைய ஏற்பாட்டில் காணலாம் அப்படின்னா, வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க 27 precious stones in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் 27 இரத்தின கற்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்குதாம். 27, இந்த 27 டாக்டரின்ஸ் மாதிரி சரிதானே, 27 உபதேசங்கள்.
இன்னும் நிறைய பேர் 27 தான் சொல்கிறாங்க. 28 சரிங்களா? 28 உபதேசங்கள். 27 கற்களை வேதாகமம் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு காட்டுகிறது. விழுகைக்கு முன் லூசிஃபர், இரண்டாவது கேள்விக்கு போவோம். விழுகைக்கு முன்பாக லூசிஃபர் எத்தனை விதமான இரத்தின கற்களால் மூடப்பட்டிருந்தான் என்றால் பைபிள் சொல்லுது. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 13-14 வசனங்களில் 9 அக்கினிமயமான கற்கள் வாசிக்கலாமா? நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். என்ன கற்களாம்? அக்கினிமயமான கற்கள் நடுவில் நீ உலாவினாய் அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த கற்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாமா? எசேக்கியேல் 28 13 வசனம் பாருங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் என்று 9 அக்கினிமயமான கற்கள் நடுவிலே அவன் என்ன செய்தானாம்? உலாவினான். இப்படி உலாவினவன் நிலைமை என்ன போச்சு? ஒரு உப்புக்கல்லுக்கு கூட உதவாதவனாகி அவன் மாறிவிட்டான். எவ்வளோ மேன்மையாக இருந்தவன் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டான். எல்லாமே எதனால? பாவத்தினால், சட்டத்தை மீறினபடியால், சட்டத்தை மீறினதுனால். சில இந்த வீடுகளுக்கெல்லாம் நிறைய இடங்களுக்கு ஜோம் பண்ண போகும்பொழுது நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் அப்படி இப்படி இருக்கும். வரும்போது மனசில் நினச்சிட்டே வருவேன், சட்டத்தை மீறினா எவ்வளோ பிரச்சனை, சட்டத்தை மீறினால் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு மனசில் நொந்துக்கிட்டே வெளியில் வருவேன். சரிங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் மனைவிக்கு நீ உண்மையாயிருன்னு சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தில் ஒரு புருஷன் உண்மையாக இல்லைன்னா, சட்டத்தை மீறினா என்ன தான்? பிரச்சனை தான், சஞ்சலம், போராட்டம், ஐயோ கவலைகள், ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை. சட்டத்தை மீறினால் சங்கடங்கள் நேரிடும். அப்படிதான் இவனுடைய நிலைமையும் மாறியது. சரி, இந்த ரத்தின கற்கள் பாடத்தில் 3வது கேள்வி, நம்ம ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவோம். பிரதான ஆசாரியனின் ஆடையில் எத்தனை ரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன அப்படின்னா டக்குன்னு எத்தனை சொல்லுவோம்? 12 தான் சொல்லுவோம். நான் பதிலை முன்னாடியே போட்டுட்டேன். ஆனால் மொத்தம் எத்தனை கற்கள் இருக்கான்? 16 கற்கள். மார்பில் எத்தனை கற்கள்? அந்த நியாய விதி மார்பதக்கத்தில் எத்தனை கற்கள்ங்க? எத்தனை கற்கள்? 12. ஓகே, 12 கற்கள் இருக்கு. 3 3 4 வருஷம். ஸோ நான் 3 12. அதுக்கு போக அது போக வேறு எத்தனை? 12 நடுவில் இருக்கும். இந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கல் இருக்கும், இங்கே ஒரு பெரிய கல் இருக்கும். வலது பக்கம் இருக்கிறது ஊரீம், இடது பக்கம் இருக்கிறது தும்மீம். அப்போ மொத்தம் எத்தனைங்க? நெஞ்சில் மாத்திரம் எத்தனை? 14 கற்கள். சரி, அது போக யாத்திராம் 28 நீங்கள் என்ன செய்யலாம்? 17லேருந்து 20 வரைக்கும் இந்த 12 கற்களை பற்றியும், நெஞ்சில் இருக்கிற 12 கற்கள், அப்புறம் ஊரையும் தும்மையும் பற்றி 30ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். தோல் பட்டைகளில், இந்த பிரதான ஆசாரியனுடைய தோல் பட்டைகளில் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே ஒரு கல், இங்கே ஒரு கல், 2 கற்கள். அது யாத்திராம் 28 9லேருந்து 12 வரைக்கும் வாசித்தோம். மொத்தம் சொல்லுங்கள், எத்தனை கற்கள்? எத்தனை கற்கள்? 16 கற்கள், ரத்தின கற்கள். சரித்திரம் சொல்லுது, இந்த எருசலேம் இஸ்ரவேல் நாட்டில் இந்த கற்கள்லாம் கிடைக்காதான். இந்த விலையேறப்பட்ட கற்கள் அங்கே கிடைக்காது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, சுற்றிலும் இருக்கிற மற்ற தேசங்களில் இருந்து தான் இந்த கற்களை வரவழைப்பார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ எத்தனை? 3வது கேள்வியில் பார்க்குறோம், எத்தனை கற்கள்? பிரதானாசாரியின் நெஞ்சில் 14, தோள்பட்டையில் 2, மொத்தம் 16 கற்கள் என்று பார்க்கிறோம். சரி, இப்போ அடுத்த கேள்வி. அங்கே கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் கேட்டுறேன், இஸ்ரவேல் கோத்திரங்களின் நாமங்கள் எத்தனை கற்களில் எழுதப்பட்டிருந்தன? சொல்லுங்க.
எத்தனை கற்களில் இஸ்ரவேல் புத்தருடைய அந்த கோத்திரத்தார் நாமங்கள், அந்த ட்ரைப்ஸ் எத்தனை கற்களில்? 2 இல்லையா? ஒருத்தர் 2ன்றார். சொல்லுங்க. 12ன்னு சொல்கிறாங்க. வேற எத்தனை கற்கள் எழுதப்பட்டிருந்துச்சு? ஊரீம் தும்மீமில் எழுதப்படலை. ஊரீம் தும்மீமில் கல்லில் பேரெலாம் எழுதியிருக்காது. சரி, 4வது கேள்விக்கு பதில், 14 ரத்தின கற்களில் 12 கோத்திர நாமங்கள் 2 தடவை எழுதப்பட்டிருந்தன. சரிங்களா? 14 ரத்தின கற்களில் 12 கோத்திர நாமங்கள் 2 தடவை எழுதப்பட்டிருந்தன. எப்படி அப்படின்னா பாருங்களேன், இந்த நியாயவிதி மார்பதக்கம் நெஞ்சில் இருந்துச்சுல்ல, 12 கற்கள், 12 ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு கல்லையும் ஒரு பெயர். ஒரு கல்லில் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், ஜெபுலோன், காத், ஆசேர். புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒவ்வொரு கல்லுலையும் ஒரு பெயர். 12 பெயர்களும் நெஞ்சில் இருக்கிற 12 கற்களில் ஒரு தடவை. அப்புறம் ஆரம்பத்தில் பைபிள் ரீடிங் படித்தோம்ல, வேத வாசகம் வாசித்தோம். அதில் என்ன படித்தோம்? இங்கே எத்தனை கற்கள் இருக்கும்? இங்கே ஒரு கல், தோள்பட்டை, கோமேதக கல். இங்கே ஒரு கோமேதக கல், ஆனிக்ஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். இந்த கல்லில் எத்தனை பேர் எழுதியிருக்கோம்? சரி, வருவோமே, வரிசையாக வரலாம். அப்போ பார்த்துட்டோம், நியாயவிதி மார்பதக்கத்தில் 12 கற்களில் தனித்தனியாக 12 கோத்திர நாமங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. தோள்பட்டைக்கு ஒரு கல் என 2 தோள்பட்டைகளிலும் 2 ரத்தின கற்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று, 6 நாமங்கள். இங்கே 6 கற்கள், இங்கே 6 நாமங்கள். ஒரு கல் 6 நாமங்கள், இங்கே ஒரு கல். எத்தனை நாமங்கள்? 6 நாமங்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ இஸ்ரவேல் கோத்திர நாமங்கள் எத்தனை முறை எழுதப்பட்டிருந்துச்சு? 2 தடவை. நெஞ்சில் ஒவ்வொரு கல்லிலையும் ஒரு முறை 12 நாமங்கள். தோள்பட்டையில் இங்கே 6, இங்கே 6. 14 கற்கள், இஸ்ரவேல் கோத்திர நாமங்கள் 2 தடவை பொறிக்கப்பட்டிருந்தன. எத்தனை ஆச்சரியம்! அந்த 2 கற்களையும் கோமேதக கற்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன் ஆண்டவர் இப்படி இஸ்ரவேல் புத்திரருடைய அந்த கோத்திர நாமங்களை, அப்பா பிரதனாசாரியனே நீ நெஞ்சிலையும் சுமந்துக்கோ, தோள்பட்டையிலையும் சுமந்துக்கோ அப்படின்னு ஏன் சொன்னார்? நம்ம வசனத்தில் படித்தோம், நினைப்பூட்டும் விதமாக அப்படின்னு வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல பாருங்களேன், யாத்திராகமத்தில் 30வது அதிகாரத்துக்கு வருவோம். பைபிளை திறக்கலாமா? யாத்திராகமம் 30வது அதிகாரம். ஒரு வசனத்தை நம்ம பைபிள்ல இருந்து திறந்து வாசிக்கலாம். யாத்திராகமத்தில் 30 கிடையாது, 40வது அதிகாரம். யாத்திராகமத்தில் 40ஆம் அதிகாரத்திற்கு நம்ம வருவோம். எக்ஸோடஸ் சாப்டர் 40, 40வது அதிகாரம். திறந்துட்டீங்களா? அதில் இந்த ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட்ட என்னென்ன பொருட்கள் அங்கே இருந்துச்சு எல்லாம் வரிசையாக நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதில் கற்களை பற்றியும் நாம் வாசிக்கிறோம். இந்த கற்களுக்கு என்ன பெயர் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஞாபக குறி கற்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த கற்களுக்கான பெயர் என்ன அப்படின்னா, ஞாபக குறி கற்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? நினைப்பூட்டும் விதமாக, அதை நம்ம யாத்திராகமத்தில் 2-3 இடங்களில் வாசிக்கிறோம். ஞாபக குறி கற்கள், அந்த வசனத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், படித்தேன். ஞாபக குறி கற்கள் என்று பெயர். இது யாத்திராகமம் 28 நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், 28 வசனம் 12 பாருங்க. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர. ஒருவேளை மனுஷன் மறந்துடுவான், ஆனால் ஞாபக குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும், அந்த கோமேத கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவா. இஸ்ரவேல் மக்களை நினைக்கும்படி தேவ சமூகத்தில் நினைவு கூறப்படும்படி ஆண்டவர் அந்த பெயர்களை 2 தடவை என்ன செய்தாராம், இந்த ரத்தின கற்கள்னு பதிக்க வச்சார்.
அந்த பிரதான ஆசாரியன், அது ஆரோன் மட்டுமல்ல, அடுத்தடுத்து வந்த பிரதான ஆசாரியர்களும் என்ன செஞ்சாங்க? இந்த நாமங்களை நெஞ்சில் சுமந்தாங்க. அப்புறம் எங்கே சுமந்தாங்க? தோல்லையும் சுமந்தாங்க. மார்மேலும் தோல் மேலும் அவருடைய நாமங்கள் சுமக்கப்பட்டன அப்படின்னு வாசிக்கிறோம். 39, தேங்க்யூ. 39 யாத்திராமத்து 39 7ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவைகள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஞாபக குறிக்கற்களாயிருக்கும்படி ஏபோத்து தோள்களின் மேல் அவைகளை வைத்தான். ஞாபக குறிக்கற்கள். பார்த்தீங்களா? மனுஷன் மறந்துடுவான். அதனால் அந்த மனுஷன் நெஞ்சில் சுமக்கிறதுக்காக ஆண்டவர் 14 கற்களில் 2 தடவை அந்த பேர்களை பொறித்து சுமக்க வைத்தார். தேவ சமூகத்தில் போகும்போதெல்லாம் என்ன செய்யணும்? பேர்கள் அந்த ஆசாரியன் நெஞ்சில் சுமக்கணும். நாம் நிறைய பேர்கள்லாம் கேட்குறோம், அப்படி தானே? நிறைய பேர்கள்லாம் கேட்குறோம், நிறைய பேருக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அந்த பேர்களை பூரா மறந்து போயிடுறோம். அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் மறந்துடும். மொட்டையாக ஜோமன் ஆண்டவரே யார் யாருக்கெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், சுயமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு முடிச்சிடும். அப்படி தானே? இப்போ உங்கள் பேரை சொன்னவொன்னே எவ்வளோ சந்தோஷம். உங்கள் பேரை சொல்லி ஜோம் பண்ண எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் நம்முடைய பெயர்களை எல்லாம் அவர் மறக்கிறவர் கிடையாது. சரிதானே? நெஞ்சிலே சுமத்தல் என்பது அன்பை காட்டுகிறது. தோளிலே சுமத்தல் என்பது பொறுப்பை காட்டுகிறது. உன்னை நான் என்ன செய்கிறேன்? நான் சுமக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? தேவன் நம்மை சுமக்கிறவர். இங்கே இருக்கிற அப்பா அம்மார்கள், நமக்கு சின்ன பிள்ளைகளாக நம்ம குழந்தைகள் இருந்த பொழுது யாராவது அப்பா அம்மார்கள் நம்முடைய பிள்ளைகளை நம்ம தோளில் சுமக்காமல் இருந்திருக்கிறோமா? தோளில் சுமக்காமல் இருந்திருக்கிறோமா? கிடையாது. பிள்ளைகளை நம்ம தோளில் என்ன செஞ்சுருக்கோம்? சுமந்திருக்கோம். ஆகவே ஆண்டவர் நம்மை தம்முடைய நெஞ்சிலும் தம்முடைய தோள்களிலும் அவர் சுமக்கிறவர் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஆண்டவர் அந்த பெயர்களை 14 கற்களில் 2 இடத்துல நெஞ்சில் இங்கேயும் எழுத சொன்னார். எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சமூகத்தப்ப மேஜையில் 6 அப்பங்கள்னு 2 வரிசை அப்பங்கள் இருந்துச்சு. அப்படி தானே? வடபுறத்தில் வடக்கு திசையில் இருந்த அந்த சமூகத்தப்ப மேஜையில் 12 அப்பங்கள் 6 இருந்துச்சு. அதே போல் இந்த இஸ்ரவேல் கோத்திர நாமங்களும் 6 அப்படின்னு ஆண்டவர் செஞ்சார். இங்கே ஒரு கல், இங்கே ஒரு கல், நெஞ்சில் 12 கற்கள். ஆண்டவர் எவ்வளவு அருமையாக அதை வடிவமைத்தார், திட்டம் பண்ணினார் அப்படின்னு யோசிப்பார். 5வது கேள்வி. ஆசரிப்பு கூடாரத்தில் பாவிகள் உட்செல்ல முடியாதுல்ல? sinners cannot enter into the sanctuary. உள்ளே போக முடியாது. ஆனால் அவர்கள் சார்பிலே உள்ளே கொண்டு செல்லப்பட்டவை யாவை? பாவிகள் சார்பாக என்னங்க உள்ளே போச்சு? என்ன உள்ளே போச்சு? பாவிகளின் பாவங்களும் பாவிகளின் நாமங்களும் உள்ளே கொண்டு செல்லப்பட்டன. Sins of the sinners and the names of the sinners were brought into the sanctuary. பாவிகளின் பாவங்கள் பாவிகளின் நாமங்கள் ரெண்டுமே உள்ள போச்சு. சரிங்களா? எப்படி உள்ள போச்சு அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பாவங்கள் எப்படிங்க உள்ள போச்சு? ஆசரிப்பு கூடாரத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவங்கள் எப்படி? ஏன்னா பாவிகள் உள்ள போக முடியாது. பாவங்கள் எப்படி உள்ள போச்சு? ஒன்று ரத்தம். சரிங்களா? அந்த பாவி ஒரு ஆட்டை அல்லது மாட்டை கொண்டு வந்து யார் தான் வெட்டணும்? பாவி தான் வெட்டணும். அவன் தான் வெட்டுவான். ஆசாரியின் ரத்தத்தை பிடித்து கொண்டு போய் என்ன செய்வார்? அங்கங்கே தெளிப்பார், பூசுவார். ஆகவே ஒன்று இரத்தத்தின் வழியாக, பலிமிருகத்தின் இரத்தத்தின் மூலமாக பாவியின் பாவங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டது. நம்ம படிக்கிறோம்ல, எபிரேயர் 9:22 என்ன வாசிக்கிறோம்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை. ஆக பாவமன்னிப்புக்காக பலி மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
அப்போ ரத்தத்தின் வழியாக பாவம் உள்ளே போச்சு. ரெண்டாவது எப்படின்னா, அந்த பலி மிருகத்தின் மாம்சத்தை பிரதான ஆசாரியனும் அவன் குமாரரும் புசிப்பதன் மூலமாக, லேவியராம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்களேன். பெரும்பாலும் நம்ம இந்த செகண்ட் பாயிண்ட்டை கவனிச்சிருக்க மாட்டோம். இந்த வசனத்தை வாசிப்போமே. ஓகே, இது நமக்கு தெரியும். எபிரேயர் 9:22, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. சரி, அடுத்த வசனம் பாருங்க. லேவியராம் 10:17, பாவ நிவாரண பலியை நீங்கள், மோசே சொல்றார் ஆரோன் அவருடைய புத்திரர் இடத்துல, நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமல் போனது என்ன? அது மகா பரிசுத்தமாக இருக்கிறதே. சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏன் ஆசாரியர்கள் அந்த மாம்சத்தை சாப்பிட்டாங்க? பலி செலுத்தப்பட்ட மிருகத்தின் மாம்சத்தை ஏன் சாப்பிட்டாங்க? சபையாருடைய பாவங்களை, அக்கிரமத்தை சுமக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்குத்தான் சாப்பிட்டாங்க, அதுக்காக மட்டும்தான் சாப்பிட்டாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, ஒன்று பாவங்கள் இரத்தத்தின் வழியாக உள்ள போச்சு. ரெண்டாவது அந்த ஆசாரியனுடைய குமாரன், அவங்களும் ஆசாரியர்கள் என்றால் பாருங்களேன், நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார், எல்லாம் ஆரோனுடைய 4 குமாரர்கள். 2 பேரை ஆண்டு அடிச்சிட்டார், சரிதானே? நாதாப், அபியூ அடிச்சிட்டார். எலெயாசார், இத்தாமார். அப்போ அந்த ஆரோன் இந்த எலெயாசார், இத்தாமார் என்ன செய்யலை? அந்த பலிமிருகத்தின் மாம்சத்தை புசிக்கலை. ஏன் நீங்கள் சாப்பிடல அப்படின்னு மோசே கேட்குறார். அப்போ தான் சொல்லுவார் ஆரோன், இன்னைக்கு தான் 2 பிள்ளைகளும் ஆண்டு அடித்தார், நாதாப், அபியூ. இப்படி ஒரு துக்கம் இருக்கும் பொழுது எப்படி நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாங்க லேவியராம் 10ஆம் அதிகாரம். ஆகவே ஒன்று ரத்தத்தின் வழியாக, இன்னொன்று அந்த மாம்சத்தை புசிப்பதின் வழியாக பாவங்கள் எங்கே போச்சு? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போச்சு. அந்த மாம்சத்தை ஆசாரியர்கள் புசித்து ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு போய் ஆண்டோட சமூகத்தில் நினைச்சுவாங்க, பாவ நிவர்த்தி செய்வார்கள். ஒன்று ரத்தத்தை தெளிப்பாங்க, இன்னொன்று அந்த மாம்சத்தை புசித்து ஆண்டோட சமூகத்தில் போய் மன்றாடுவார்கள். சரிங்களா? இப்படி தாங்க பாவங்கள் 2 வழியாக ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே போச்சு. அதே போல நாமங்களும், இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் நாமங்களும் 2 மடங்காக ரெட்டிப்பாக உள்ளே சுமந்து செல்லப்பட்டன. எப்படி உள்ளே போச்சு பார்த்தோம்ல? இஸ்ரவேல் கோத்திர நாமங்கள் எத்தனை தடவை? ட்வைஸ், 2 தடவை. முதல் முறை எங்கே? நெஞ்சில், சரிதானே? பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இந்த நெஞ்சில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம அதிகமாக அறிந்திருப்போம். இந்த தோள்பட்டையில் இருக்கிறது பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் 2 தடவை நெஞ்சில் தனித்தனி கல்லில் 12 கற்களில் 12 நாமங்கள், தோள்பட்டையில் இங்கே ஒரு கோமேதக கல், இங்கே ஒரு கோமேதக கல், இங்கே 6 நாமங்கள், இங்கே 6 நாமங்கள். சரிங்களா? 2 தடவை 2 மடங்காக ரெட்டிப்பாக இஸ்ரவேல் கோத்திர நாமங்கள் உள்ளே கொண்டு செல்லப்பட்டன. பார்த்தீங்களா? அப்போ பாவங்களும் 2 தடவை உள்ளே போச்சு, 2 வழியில் நாமங்களும் 2 தடவை உள்ளே சுமந்து செல்லப்பட்டன. பிரியமானவர்களே, அப்போ பாருங்களேன், தேவன் எவ்வளோ அக்கறையாக தம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை குறித்தும் அவருடைய நாமங்களை குறித்தும் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, மாணிக்க கற்களில் மானிட நாமங்கள், சாதாரண மனுஷங்களுடைய பெயர்கள். சிமியோனும் லேவியும் பட்டயங்களை எடுத்துட்டு போய் ஒரு ஊரையே அழிச்சிட்டாங்க. அவங்க பெயர்களும் அந்த கல்லில் இருந்துச்சு. அப்படிதானே? இப்படி ஒவ்வொரு கோத்திரத்தார் ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு விதமாக சொல்லலாம். சரிதானே? ரூபன் என்ன அக்கிரம் பண்ணா நமக்கு தெரியும். சரிதானே? அந்த பெயர்கள் எல்லாம் அந்த கல்லில் இருந்துச்சு. அன்பானவர்களே, இதை அடிப்படையாக வைத்து நாம் சில ஆவிக்குரிய பாடங்களை படிக்க வேண்டும். 6வது கேள்வி,
ஆவிக்குரிய இஸ்ரவேலரான நமது நாமங்கள் எப்படி பரலோக ஆசரிப்பு கூடாரத்துக்குள் செல்கின்றன? we are spiritual Israel. சரிதானே? நம்ம ஆடு வெட்டுறோமா மாடு வெட்டுறோமா? கிடையாது. அல்லது விசுவாசிகள் பெயர்கள் எல்லாம் மாணிக்க கற்களில் நெஞ்சில் சுமந்து தோள்பட்டையில் சுமந்து அப்படி கொண்டு போகிற அளவுக்கு என்கிட்ட 14-16 கற்கள் இருக்கா? அப்படி கற்கள்லாம் இருந்துச்சுன்னா, ரத்தன கற்கள் நிறைய இருந்துச்சுன்னா நிறைய பேர் பாசிட்டிவ்லாம் ஆக மாட்டாங்க. உண்மைதானே? எல்லாம் பணக்காரர் ஆகி விடுவார்கள். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக ஆண்டவர் நம்முடைய நாமங்களை குறித்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பைபிளில் வாசிக்கிறோம். தானியேல் 7:10 சொல்லுது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். தானியேல் 7:10, வெளிப்படுத்தல் 20:12 வசனங்கள் பாருங்கள். அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் தேவதூதர்கள் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் மறுபடியும் தேவதூதர்கள் தான் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று தானியேல் எழுதுகிறார். யோவான் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 20:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. பைபிளில் பெயர் சொல்லப்பட்டிருக்கிற புஸ்தகங்கள், நியாய தீர்ப்பில் சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள் பெயர் சொல்லப்பட்டிருப்பது எத்தனை தான்? 2 தான். ஒன்று என்னது? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் என்ற பெயர் பைபிளில் 9 இடத்துல இருக்கிறது. வெளிப்படுத்தலில் 7 தடவை, பிலிப்பியரில் 1 தடவை, சங்கீதத்தில் 1 தடவை, 9 இடங்களில் புக் ஆஃப் லைஃப் ஜீவ புஸ்தகம் என்று வாசிக்கிறோம். அப்போது அந்த புத்தகம் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பெயர் சொல்லப்பட்டிருக்க இன்னொரு புஸ்தகம் என்னது? ஞாபக புஸ்தகம், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது பைபிளில் அந்த பெயர். எங்கே இருக்குது? மல்கியா 3:16 வாசிக்கிறோம். ஒரே ஒரு தடவை ஞாபக புஸ்தகம். ஆனால் மறைமுகமாக ஞாபக புஸ்தகம் பற்றியும் ஜீவ புஸ்தகம் பற்றியும் நிறைய இடங்களில் வாசிக்கிறோம். பைபிளில் பெயர் சொல்லப்படாத இன்னொரு புஸ்தகம் இருக்கிறது. எலன் ஒயிட் சொல்லுவாங்க, என்ன எழுதுவாங்கன்னா, ஐ saw several books in heaven அப்படின்னு எழுதுவாங்க. பரலோகத்தில் நிறைய புஸ்தகங்களை பார்த்தேன்னு எழுதுகிறாங்க. சரிங்களா? பைபிளில் பேர் உள்ளது 2. பேர் சொல்லாமல் ஒரு புஸ்தகம் இருக்குது. என்ன புஸ்தகம் நினைக்கிறீங்க? பாவ புஸ்தகம். நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? ஒரே ஒரு வசனம் பாருங்கள். ஓசியாவில் 13ஆம் அதிகாரம் வசனம் 12. எப்ராயிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாவம் எப்படி இருக்கான்? பாவங்கள் எப்படி வைக்கப்பட்டிருக்கான்? ஆண்டவர் பத்திரமா வச்சிருக்காரு. புரியுதுங்களா? அந்த நியாயத்தை இப்போ முடிகிற நாள் வரைக்கும் ஆண்டவர் கொஞ்சம் பத்திரமா வச்சிருப்பார். இது ஒரு வசனம் போதும், இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. பிரியமானவர்களே, ஆகவே பரலோகத்திலே புஸ்தகங்கள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்திலையும் எழுதப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. சரிங்களா? என்னென்ன இருந்துச்சு? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 2 கற்பலகைகள் இருந்தன. பெட்டிக்கு பக்கத்தில் உடன்படிக்கையின் அந்த புஸ்தகம், மோசே எழுதின புஸ்தகம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். பரலோகத்தில் நிறைய புஸ்தகங்கள் என்று எலன் ஒயிட் எழுதுகிறாங்க. நம்ம பைபிளில் பார்க்குறோம், ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், பாவ புஸ்தகம் அல்லது மரண புஸ்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. புக் ஆஃப் சின் ஆர் புக் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இப்படி பரலோகத்தில் புஸ்தகங்கள் இருக்கின்றன. புஸ்தகங்களிலே நம்முடைய பெயர்களும் நம்முடைய செயல்களும் எழுதப்படுகின்றன. பாருங்களேன். அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். இந்த உலகத்தில் என்னென்ன செய்கிறோம், எப்படி நடக்கிறோம், நம்முடைய பேச்சு, சிந்தனை, செயல்கள், பார்வை, நல்நோக்கம், உள்நோக்கம், கெட்ட நோக்கம் எல்லாமே எங்கே இருக்கும்? அங்கே எழுதப்பட்டிருக்கும். அவைகளில் எழுதப்பட்டவைகளின்படியே அவர்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். இந்த உலகத்தில் என்னெல்லாம் செய்கிறோம், நன்மையானாலும் தீமையானாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நியாயத்தில் கொண்டு வந்து
நிறுத்துவார். யாத்திரை பிரசங்கி 12 13 14 வசனங்களை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சில வாசகங்களை ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸிலேருந்து வாசிக்க போகிறோம். The names of all those who have once given themselves to God are written in the book of life, and their characters are now passing in review before him. Angels of God are weighing moral worth. அம்மையார் எழுதுறாங்க, யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று ஒரு விசை ஒப்பு கொடுத்தார்களோ, அந்த ஒப்பு கொடுத்த உடனேயே அவர்கள் பெயர்களாக எங்கே எழுதப்படுமா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அவர்களுடைய குண லட்சணங்கள், நம்முடைய குணம் என்ன லட்சணத்தில் இருக்கின்றது என்ன செய்யப்படுமா? ஆண்டவருக்கு முன்பாக ரிவ்யூ, பார்வைக்கு கொண்டு வரப்படும். தேவ தூதர்கள் நம்முடைய ஒழுக்க நடவடிக்கையை, நம்முடைய ஒழுக்க மதிப்பை அவங்க என்ன செய்கிறாங்களாம்? அளந்து பார்க்குறாங்களாம். ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் ஆர் weighing our moral worth. நம்ம ஒரு வேளை மானிட்டரி ஒர்த் வச்சுருப்போம், பண ரீதியாக எவ்வளோ பலம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் தூதர்கள் பார்க்குறது என்னங்க? மாரல் ஒர்த். நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய நடவடிக்கை, செயல்பாடுகள், சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, தராசிலே நிறுக்கப்பட்டு அந்த மாதிரி நிறுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா ஆண்டவர் பரலோகத்தில் இந்த புஸ்தகங்கள் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் இந்த தூதர்களுக்காகத்தான். சரிங்களா? ஆண்டவருக்கெல்லாம் புஸ்தகங்கள் அவசியமே கிடையாது. ஒன்று தூதர்களுக்காக, இன்னொன்று நமக்காக. கேட்போம்ல, ஆண்டவரே 1000 அரசாட்சியில் ஆண்டவர்கிட்ட போய் எங்கள் வீட்டுக்கார காணும், எங்கள் பாஸ்டர் எங்கே காணும், எங்கே போயிட்டார், இவ்வளோ பிரசங்கம் பண்ணார், ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேட்போம்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸோ ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் ஆர் weighing moral worth அப்படின்னு வாசிக்கிறோம். Let those who receive the imprint of God by baptism heed these words, remembering that upon them the Lord has placed his signature, declaring them to be his sons and daughters. ஞானஸ்நானத்தின் வழியாக தேவனுடைய முத்திரையை பெற்றவர்கள் இந்த வார்த்தைகளை கவனிப்பார்களாக. அவர்கள் ஞானஸ்நானம் பெறும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய கையெழுத்தை அவர்கள் மீது அவர் பதிய செய்கிறார். அவர்கள் ஞானஸ்நானம் பெறும் பொழுது என்னுடைய பிள்ளை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் குமாரர், என் குமாரத்தி என்று தேவன் அறிவிப்பாராம். The Father, the Son and the Holy Ghost, powers infinite and omniscient, receive those who truly enter into covenant relation with God. தேவனோடு கூட இந்த ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கையிலே யார் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில், சர்வஞானம் உள்ள தேவனிடத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அந்த ஞானஸ்நானத்தில் யார் இருப்பாவான்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இருந்து அவர்களை ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாராம். They are present at every baptism to receive the candidates who have renounced the world and have received Christ into the soul temple. உலகத்தை துறந்துவிட்டு ஆத்ம ஆலயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லா பிள்ளைகளையும் ஞானஸ்நானத்தின் பொழுது ஏற்றுக்கொள்ள இந்த பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் ஆயத்தமாக இருப்பாங்களா. அதனால தான் அந்த ஞானஸ்நானத்தை சும்மா கண்ண பண்ணாலும் கொடுக்கூடாது. These candidates have entered into the family of God and their names are inscribed in the Lamb's book of life. பார்த்தீங்களா? யார் இப்படி ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அவர்களை எங்கே நுழைகிறாங்களா? தேவ குடும்பத்துக்குள்ளே நுழைகிறார்கள். அப்படி ஞானஸ்நானம் பெறும் பொழுது நாமங்கள் எங்கே எழுதப்படுமா? The names are inscribed in the Lamb's book of life. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அதான் கணக்குக்காக, கல்யாணத்துக்காக, இந்த மாதிரி ஞானஸ்நான காரியங்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? படிப்போம், தொடர்ந்து படிக்கலாம். அம்மையார் தொடர்ந்து எழுதலாங்க. The book of life contains the names of all who have ever entered the service of God. தேவனுடைய சேவையிலே, ஊழியத்தில் யாரெல்லாம் நுழைந்தார்களோ, யார் ஊழியம் செய்கிறாங்களோ அவங்க பேர் எங்கே இருக்குமா? ஜீவ புஸ்தகத்தில் இருக்குமா? பாருங்களேன், இதை எலன் ஒயிட் சொல்கிறது மட்டும் கிடையாது, பைபிள் அப்படி தான் இருக்குது. பைபிள் உள்ளது தான் எலன் ஒயிட் எழுதுவாங்க. வாசிக்கலாமா? பாருங்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் 3 வசனம். ஓகே, வசனம் இதில் மாறி இருக்குது,
பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 3. பவுல் என்ன சொல்றார் பாருங்களேன். நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4 வசனம் 3. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் எங்கே இருக்கான்? ஜீவ புஸ்தகத்தில். யார் சுவிசேஷ ஊழியத்தில் மிகவும் பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் நாமங்கள் எங்கே இருக்குமா? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். சரிங்களா அன்பானவர்களே? எவ்வளோ பெரிய சந்தோஷம். பரலோக புஸ்தகங்களில் நம்ம பேர் இருக்குன்னா, அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் நெஞ்சு மேலையும் தோள்கள் மேலையும் இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் நாமங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு சென்றான். அதே போல் நம்முடைய நாமங்கள் பரலோக புஸ்தகங்களில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஜீவ புஸ்தகத்தில் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய சந்தோஷம். ஞா புஸ்தகத்தில் இருந்துச்சுன்னா மிக மிக சந்தோஷம். ஆனால் பாவ புஸ்தகத்தில் இருந்துச்சுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர்கள் வந்து சொன்னாங்க, ஆண்டவரே உடைய நாமத்தினால போய் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், பிசாசுகள் உங்களை கீழ்ப்படிந்ததற்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. எதுக்காக சந்தோஷப்படுங்க? உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். நம்ம சந்தோஷப்படுறோமா? என் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? பரவாயில்ல, ஒரு 15-20 பேர் கை தூக்கிட்டேன். ஒரு சேர்ச்சில் கேட்டேன், நிறைய பேர் கையை யாருமே தூக்கலை. ஒரு டவுட் வந்துருதோ, நான் பேர் இருக்கா இல்லையா? நாம் எவ்வளவாக சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாமங்கள் எங்கே இருக்கு அப்படி சொல்லி எழுதியிருக்கிறதற்காக, பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். 2 கேள்விகள் பாருங்களேன். இன்னொரு வசனம் எரேமியா 17:1. யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணியினாலும், பாவங்கள் எப்படி ஆண்டு எழுதி வைக்கிறானா? இரும்பு எழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. இரும்பு எழுத்தாணி வைரத்தின் நுனின்னு ஒன்று என்ன அர்த்தம்னா புரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம் யாருங்க பார்க்க போகிறா, யாருக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஸ்ட்ராங்காக ரெக்கார்ட் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இரும்பு எழுத்தாணின உடனே ஏஞ்சல்ஸ் எல்லாம் இரும்பு எழுத்தாணி வைரத்தின் நுனியை வச்சு எழுதுகிறாங்க. அந்த ஸ்ட்ரெங்க் ஆஃப் த ரெக்கார்டிங், அந்த பதிவு செய்யப்படக்கூடிய அந்த தன்மையை ஆண்டவருக்கு சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ நீங்களும் நானும் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். we should have a clean record in heaven. பரலோகத்தில் நம்முடைய பதிவு எப்படி இருக்கணுமா? ஒரு பரிசுத்தமான பதிவேடாக இருக்கணும். ஆண்டவர் தான் உதவி செய்யணும், நம்மளால் ஒன்றுமே செய்யவே முடியாது. ஏழாவது கேள்வி, நம்முடைய நாமங்கள், நம் நாமங்கள் மேலோக புத்தகங்களில் இருப்பது நல்ல காரியமே, நல்லதுதான். நம் பாவங்கள் அங்கே பதிவாகுதல் பற்றிய எச்சரிப்பு என்ன? நம்முடைய பெயர்கள்லாம் பரலோக புஸ்தகத்தில் இருக்கின்றது நல்லது தான். இந்த பாவங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதை பற்றி நமக்கு இருக்கிற எச்சரிப்பு என்ன? அதான் நம்ம எரேமியா 17:1 வாசித்தோம். சரிங்களா? அதை பற்றி அம்மையார் எழுதுறாங்க பாருங்களேன். Then many who had professed to be Christ's followers but who had not honored God in their lives enumerate their good deeds performed when they lived upon the earth and entreat to be admitted into the city. கிறிஸ்துவின் பின்னடியார்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள், நிறைய பேர் சொல்லிக்குவோம்ல, நானும் ஆண்டவர் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி சொல்லிக்கொண்ட அநேகர் தங்கள் வாழ்க்கையினால் யாரை கனப்படுத்தலை? கிறிஸ்துவை கனப்படுத்தலை. அவங்க சொல்லுவாங்களா ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நாங்கள் இப்படி இதெல்லாம் இப்படி நல்லதெல்லாம் செஞ்சுருக்கிறோம்,
நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சுருக்கிறோம் பூமியில், அதனால் எங்களை எப்படியாவது பரலோகத்துக்குள்ளே விட்டுருங்க. மற்ற 7 அதிகாரத்தில் இருக்குல்ல, வந்து என்ன சொல்லுவாங்களாம், நாங்கள் உடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா. பாருங்களேன், they plead that their names were upon the church books. சர்ச் ரெக்கார்டில் எங்கள் பேர் இருக்குது, எங்கள் பேர் சர்ச் ரெக்கார்டில் இருக்குது. They plead that their names were upon the church books and they had prophesied in the name of Christ and in his name cast out devils and done many wonderful works. சொல்லுவாங்களா, எங்கள் பேர்லாம் சர்ச் ரெக்கார்டில் இருக்குது, இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தினோம், அநேக அற்புதமான கிரியைகள் செய்தோம். கிறிஸ்து சொல்வார் அவர்களை பார்த்து, உங்கள் வழக்குகள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டன, உங்களுடைய நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. Your names are not found enrolled in the book of life. உங்கள் பேர் எங்கே இல்லை? ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. நீங்கள் என் நாமத்தை விசுவாசிக்கிறதாக சொல்லிக் கொண்டீர்கள், ஆனால் தேவனுடைய பிரமாணத்தை கீழே போட்டு மிதித்தீர்கள். உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதான் அங்கே இருக்கு. Satan and his angels try to encourage the wicked multitude to action. அந்த 3ஆம் வருகையில் பரலோகம் கீழே இறங்கும்ல, 2ஆம் உயிர்த்தெழுதல், துன்மார்க்கர்லாம் எழுந்திருப்பாங்க. சாத்தான் என்ன செய்வானா, சாத்தான் நம்ம தூதர்களும் இந்த உயிர்த்தெழுந்த துன்மார்க்க கூட்டம் எல்லாத்தையும் தூண்டி விட்டு மோசம் போக்கி, அங்கே இருக்கு பாருங்கள் இந்த பரிசுத்த நகரம், நம்முடைய நகரம், அதில் யாரோ போய் உள்ளே இருக்கிறாங்க, உள்ள தேவனுடைய பிள்ளைகள் இருப்பாங்க, 1000 வருஷம் பரலோகத்தில் இருந்துட்டு கீழே வருவாங்க. அவர்கள் அங்கே உள்ளே போயிட்டாங்க, அது நம்முடைய நகரம், நாம் அதை பிடித்து கொள்வோம் என்று சொல்லி எல்லாரும் துன்மார்க்க கூட்டத்தை சாத்தான் ஒன்று திரட்டுவான். But fire descends from heaven and unites with the fire in the earth and aids in the general conflagration. பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கும், பூமியின் அடியிலிருந்தும் அக்கினி சேர்ந்து கொள்ளும். என்னது? எரிமலை இருக்குல்ல, சேர்ந்து கொள்ளும். சேர்ந்து ஒரு பெரிய தீப்பிழம்பாக மாறி துன்மார்க்கரை எரித்து சாம்பலாக்கி போடும். எவ்வளோ திவ்யமான எச்சரிக்கை பார்த்தீங்களா அன்பான தேவ பிள்ளைகளே. பரலோக புஸ்தகங்களில் பேர் இருக்கிறது சந்தோஷம். ஆனால் என்னுடைய பாவங்கள் தான் அடிக்கடி பதிவு செய்யப்படும் விதத்தில் தூதர்கள் வேலை செய்கிறார்கள். தூதர்களுக்கு அந்த வேலையைத்தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன். அக்கிரமத்தை செஞ்சு செஞ்சு அவர்களை ஓட்டி பண்ண வைக்கிறேன். ஓவர் டைம் கொடுக்குறோமா தேவ தூதர்களுக்கு? யோசித்து பார்ப்போம். கடைசி கேள்வி, 8வது கேள்வி. நாம் சபை அங்கத்தினர்களாக இருக்க வேண்டுமா, கிறிஸ்துவுடன் நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டுமா? சொல்லுங்க. Should we be church members or should we be connected to Christ? சர்ச் மெம்பர்ஸாக இருக்கணுமா, கிறிஸ்துவோட நெருக்கமாக இருக்கணுமா? அதான் இதான். சர்ச் மெம்பர்ஸாக இருக்கலாம், ரெக்கார்டில் இருக்கலாங்க, ரெக்கார்டில் இருக்கலாம். பல நேரங்களில் we are just church members, சபை விசுவாசிகளை மட்டும்தான் இருக்கிறோம். கிறிஸ்துவோடு நெருங்கி இருக்கிறோமா? யோவான் 15:5-7, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து, யாருங்க அப்படிப்பட்டவைகள்னா? தேவனோடு நெருங்கி இராதவர்கள், ஆண்டோடு தொடர்பு இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள். அவைகள் எரிந்து போம், அவர்கள் எரிந்து போவார்கள். 7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அம்மையார் சொல்கிறாங்க பாருங்களேன், ஜாயினிங் த சர்ச் இஸ் ஒன் திங் and connecting with Christ is quite another.
சபையில் சேர்வது ஒரு காரியம், ஆனால் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது என்பது வேற ஒரு காரியம். Not all the names registered in the church books are registered in the Lamb's book of life. பார்த்தீங்களா? சர்ச் ரெக்கார்டில் இருக்கிறவங்களுடைய பேரெல்லாம் எங்கே இருக்காதான்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. Not all the names registered in the church books are registered in the Lamb's book of life. Many, though apparently sincere believers, do not keep a living connection with Christ. They have entered their names on the register, but the inner work of grace is not wrought in the heart. As a result, they are not happy and they make hard work of serving God. என்ன சொல்கிறாங்கன்னா, அநேகர் வெளியில் பார்க்குறதுக்கு நல்ல உண்மையான விசுவாசிகள் போல் தெரிவார்கள், ஆனால் கிறிஸ்துவோடு உயிருள்ள உறவு அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் பெயர்கள் இந்த புஸ்தகங்களிலே, சபை பதிவேடுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்கள் உள்ளத்திலே கிரியை செய்ய வேண்டிய அந்த உள்ளான கிருபையின் கிரியை அவர்களிடத்திலே இல்லை. அதனால் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை. ஆண்டவருக்கு சேவை செய்வது அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது அப்படின்னு எழுதுறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, யோசித்து பார்ப்போம். நம்ம பெயர்கள் ஆண்டோடைய பரலோக ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில் நம்ம குறித்து நற்காரியங்கள் எழுதப்படுகின்றனவா என்பதை நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. கிறிஸ்துவுடனே கூட நெருக்கமான உறவு, அதுதான் நமக்கு பிரதானம். ஏனெனில் அவரே நம்மை முற்று முடிய ரட்சிக்க வல்லவர் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர், இயேசு கிறிஸ்து, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். பரலோகத்தின் மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து நம்முடைய நாமங்களை சொல்லல, உன்னை எப்போதும் என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன் சொல்கிறல்ல. பிரியமானவர்களே, அப்படியானால் நாம் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு பிரியமான வாழ்க்கையை இந்த கடைசி நாட்களில் வாழ வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். He died down here to save us. He lives at God's right hand to keep us saved. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை ரட்சிப்பதற்காக மரித்தார். இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் நம்முடைய ரட்சிப்பை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்துவதற்காக, நிச்சயப்படுத்துவதற்காக அவர் அங்கே உயிரோடு இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார். படிக்கிறோம்ல, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். நம்ம ரட்சித்தவர். நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாகவே கடைசி வரைக்கும் இந்த பூமியில் ஆண்டவருக்காக ஓடி முடிக்கணும் என்பதில் அவர் உறுதியுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும் விஷயத்தில், ரட்சிப்பு நிறைவேறணும், முழுமை அடையணும் என்ற விஷயத்தில் நாம் உறுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? மாணிக்க கற்களில் மானிட நாமங்கள், பரலோக புஸ்தகங்களில் நம்முடைய நாமங்கள் ஆண்டவர் தூதர்களை கொண்டு எழுதி வைக்கிறார். ஆண்டவரே, என்னை குறித்து உமக்கு பிரியமான காரியங்களே எழுதப்பட வேண்டும். உமக்கு பிரியமில்லாத விதத்தில் என் வாழ்க்கை அங்கே ரெக்கார்ட் ஆகிற கூடாது. ஒருவேளை அப்படி ஆகியிருந்திருக்கலாம். இனிமேல் ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலே உமக்காக நான் வாழ்வேன் என்று நம்மை ஒப்படைப்போம். கர்த்தர் நம்மோடு கிரியை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக உம்முடைய சமூகத்திலே தொழுது கொள்ளும் சிலாக்கியத்திற்காக உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு நீர் தரக்கூடிய எல்லாவித ஆசீர்வாதங்கள் ஈவுகளுக்காக நன்றி. ஆண்டவர், இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக கொடாகொடி ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து, உம்முடைய வசனங்களை ஆராய்கிற ஆவியானவர் எங்களோடு பேசுகிற இந்த கிருபைகள் எல்லாம் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, வேதத்தின் மறைபொருள்களை எங்களுக்கு நீர் கற்றுத்தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, புழுதியில்
எழுதப்பட வேண்டிய எங்களுடைய நாமங்கள் பரலோக புத்தகங்களிலே ஜீவ புஸ்தகத்திலும் ஞாபக புஸ்தகத்திலும் எழுதப்படும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆகவே இந்த சத்தியங்களை படிக்கிற நாங்கள் ஆண்டவரே புழுதியின் மக்களாக அல்ல, புழுதியின் விசுவாசிகளாக அல்ல, பரலோக புத்தகத்தின் மக்களாக, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தின் மக்களாக, ஞாபக புத்தகத்தின் மக்களாக ஆண்டவர் எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த நாளிலே சத்தியத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுங்க. பரலோகத்தில் எங்களுடைய பதிவேடு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் அதற்கான கிருபையை எங்களுக்கு தாரும். இயேசுவை பின்பற்றுகிற பிரதிபலிக்கிற பலனை எங்கள் எல்லாருக்கும் கொடுங்க. எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பாவ மாம்சத்திலிருந்து ஆண்டவரே உடைய வருகையின் நாளிலே மட்டும்தான் நாங்கள் விடுதலை அடைய முடியும். நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பாவம் எங்களை படாயப்படுத்ததான் செய்யும். ஆனால் தேவனுடைய பலத்தினாலே நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக விளங்க வேண்டும். ஆண்டவரே, நீதாம எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. ஜெயங்குழுகிறவன் எவனோ ஜெயங்குழுகிறவன் எவனோ என்று 7 சபைகளுக்கும் ஆண்டு சொல்லியிருக்கிறீர். தகப்பனே, எங்கள் எல்லாரையும் ஜெயிக்கிறவர்களாக மாற்றும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த நாளிலே தொடர்ந்து நடைபெறக்கூடிய முழு நாள் உபவாச ஜெபக்கூட்டத்தை ஆசீர்வதியும். இதில் வந்து கலந்து கொள்ள போகிற மாணவ மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள், இன்னும் விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை மற்றவர்களுக்காக பாரத்தோடும் கருத்தோடும் ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களை ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகளை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.